Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பறவையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா செண்பக பறவை. இது ஏற்கனவே நம்ம இதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தோம். இப்போ இந்த பறவையை பற்றி மேலும் சில அரிய தகவல்கள் தெரிய வந்தது. அதை நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நான் இந்த பதிவை கொடுக்குறேன். இது இந்த பறவையை நம்ம செண்பக பறவை, செங்காக்கை, செம்பொத்து பறவை அப்படின்லாம் நம்ம அழைக்கிறோம். இது பெரும்பாலும் இந்த பறவையை பார்த்தாலே அது நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. இது பெரும்பாலுமே கருவேல மரங்கள், அப்புறம் முட்கள் நிறைந்த இடம், அப்படி அப்புறம் சுண்ணாம்பு தடவுன மாதிரி இருக்கிற இடம், அந்த மாதிரி மரங்கள், அதில் இது கூடு கட்டி 3 அல்லது 4 முட்டை இடும். இது பெரும்பாலும் இது இலைகளாலேயே அந்த இலைகள் இதெல்லாம் வச்சு சேர்த்து குச்சிகளை வச்சு கூடு கட்டும். இது ஆண் பறவை பெண் பறவை முன்னால் சிறகுகளை நல்லா விரித்து ஆடும். அது சந்தோஷமாக இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணும். அப்புறம் பறவைகள் முட்டைகளையும் குஞ்சுகளையும் இந்த பறவை முட்டை, அதாவது மற்ற பறவைகளுடைய முட்டையவும் குஞ்சுகளையுமே சாப்பாடாக சாப்பிடும். சஞ்சீவி வேர்னு சொல்லுவாங்க. அந்த வேரை எடுத்து இந்த கூட்டில் சேர்த்து வைக்குமா. அது இருந்தாவே அதுக்கு அதிகமாக நல்ல ஒரு பவர் கிடைக்குமா. அதனால் குஞ்சுகளுக்கு எந்த ஆபத்து வராமல் அந்த வேர் காப்பாற்றுமா. அந்த வேர் மனுஷங்களுக்குமே எல்லா விஷயங்களுக்கும், நல்ல விஷயங்களுக்கு பிரயோஜனப்படுது. அந்த வேர் நமக்கு கிடைச்சா அது நமக்கு மிகவும் அதிர்ஷ்டம், நம்ம கோடீஸ்வரங்க தான். ஆனால் அந்த கூண்டு நம்ம எந்த இடத்துல இருக்குது, இதோட கூண்டு தானா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் அவசரப்படாமல் வெயிட் பண்ணணும். அந்த முட்டைகள்லாம் பொரித்து குஞ்சுக வந்த பிறகு அந்த குஞ்சுகள்லாம் பெருசாகி அந்த கூண்டை விட்டு வெளியே அதுக பறந்து போன பிறகு, எல்லாமே போன பிறகு நம்ம அந்த கூண்டை ஒரு நாள் நம்ம சுத்தபத்தமாக இருந்து அந்த கூண்டை நம்ம போய் எடுக்கணும். எரிஞ்சிரும். எடுத்து ஆனால் அதை வீட்டில் எரிக்க பச்சை மற்றும் வெள்ளை நிற கலந்த வேராக அந்த வேர் இருக்கும். அது மட்டும் அது எரியவே எரியாது. அந்த வேர் தான் சஞ்சீவி வேர். அப்புறம் அந்த வேரை நம்ம கற்பூரம் காட்டி எல்லாம் தீபம்லாம் காட்டி பூஜை செய்யணும். பூஜை செஞ்சுக்கிட்டு அந்த வேரை நம்ம பர்ஸ்லையோ நம்ம எங்கே வச்சுருந்தாலும் அதுக்கு தனி ஒரு பவர் கிடைக்குமா. நமக்கு பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும், பர்ஸில் பணம் கிடைக்கும், நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் விலகிரும். ஆனால் நம்ம அதை சுத்தபத்தமாக வச்சுருக்கணும். அதை நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். பெரும்பாலும் இந்த செண்பக பறவை மிகவும் அமைதியான பறவை. இந்த பறவை தனித்திருக்கும். இது
எல்லா இதுலேயுமே நல்ல சகுனங்களுக்கு இது உதவும். இது வீட்டுக்கு வந்தால் நமக்கு மிக மிக நல்லது. பொதுவாக செம்பத்து பறவை வீட்டுக்கு வந்தால் அது நல்ல சகுனமாகவே கருதப்படுது. இது அதிர்ஷ்டம், செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாகவே இதை பார்க்குறாங்க. இது வீட்டுக்கு நுழையிறது அல்லது இதோட குரல் கேட்குறது அப்போ அந்த வீட்டில் அதிர்ஷ்டமும் செழிப்பும் அதிகரிக்கும். மகிழ்ச்சி அதிகமாக அந்த வீட்டில் நிலவும். எந்நேரம் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அடிக்கடி கோயிலுக்கு போகும்போது இந்த பறவையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் டெய்லி.